கடலூரில் ஓடும் அரசு பேருந்தில் நடத்துனர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்றில் ஏராளமான பயணிகள் பயணம் செய்தனர். இந்த பேருந்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் நடத்துனராக இருந்தார். இந்த பேருந்து கடலூர் மஞ்சக்குப்பம் அணிக்கூண்டு அருகே வந்தபோது நடத்துனர் பன்னீர்செல்வத்திற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு நடத்துனர் இருக்கையிலேயே மயங்கியுள்ளார். இதை பார்த்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நேராக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு ஓட்டி சென்றார். இதையடுத்து பன்னீர்செல்வத்தை மீட்டு சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பன்னீர்செல்வம் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் புதுநகர் காவல்துறை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து பன்னீர்செல்வத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பணியில் இருந்த நடத்துனர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.